ஹாய் மக்களே, எம்புரான் L2 லூசிஃபர் 2 ஆல்ரெடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு சக்க போட்ட படம் வந்து லூசிஃபர். அந்த படத்தோட 2வது வெர்ஷன் பார்ட் 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மலையாளம் படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாகவே பாருங்கள், மலையாள மூவிஸ் நம்ம தமிழ் மூவிஸ் ஆர் ஹிந்தி மூவிஸ் தெலுங்கு மூவிஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மலையாள இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி மோகன்லால் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து எல்லா ஊருக்கும் போய் எல்லா லாங்குவேஜ்லேயும் இன்டர்வியூ கொடுத்து பண்ண மொத கிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் படம் இதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவின்னு இருக்கும். அதாவது ஒரு ஷிஃப்ட் நடக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இப்போ கன்னடா இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா காந்தாரா அண்டு கேஜிஎஃப் சொல்லலாம். அதே மாதிரி தெலுங்கில் எடுத்திங்கன்னா நம்ம பாகுபலி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த எம்புரான் படத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். படத்தை மோகன்லாலுங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகனுடைய பக்தன் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒருத்தர் மோகன்லாலை உருகி ரசித்து ஒரு படத்தை கதை எழுதி அவரை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் பிருத்திவிராஜுங்கிற ஒரு பயங்கரமான ரசிகன் மோகன்லாலை வச்சு இந்த படம் எடுத்திருக்காருங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அடித்து சொல்லலாம். படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் டெக்னீஷியன்ஸ் டீம் அண்ட் தென் த கிராண்டியர். படத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் காம்ப்ரமைஸுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி சில்வா ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், பிருத்திவிராஜ் இந்த படத்தை ஆரம்பிக்கிறப்ப என்னை கூப்பிட்டு இந்தியன் ஃபிலிமோ ஹாலிவுட் ஃபிலிமோ எந்த ஃபிலிம்லையுமே இந்த மாதிரி ஒரு சீன் வந்துருக்கக்கூடாது, அந்த மாதிரி பயங்கர பிகர் ஸ்கேலில் திங்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுங்கன்னு சொன்னாராம். இதுலேருந்து அந்த படத்துக்கு அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருங்கிறது தெளிவாக தெரியுது. பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம அவரை கடந்து போயிட முடியாது. பிருத்திவிராஜுக்குள்ளே மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்கார். எஸ்பெஷலி அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே தரோ நாலேஜ் உள்ள ஆளாம். எஸ்பெஷலி பிளானிங்னு வர்றப்ப பக்கா ஐபேடில் ஃபுல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த சீன் இப்படி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு யாருக்குமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காதான். அவர் ஸ்பாட்டுக்கு வர்றப்ப பக்கா பிளானோட தான் வருவாராம். அந்த பிளான் அந்த டெக்னீஷியன் ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதுமா, மூவி ரெடி. அந்த அளவுக்கு பக்கா பிளான் பண்ணுறாரு பிருத்திவிராஜ். படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே கேமராமேனாக இருக்கட்டும் மியூசிஷியனாக இருக்கட்டும் விளையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. ஈவன் ஸ்டண்ட் கோரியோகிராஃபருக்கும் ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். படம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இது கிட்டத்தட்ட யாருக்காக எடுத்த படம் அப்படின்னா ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு மோகன்லாலுடைய பயங்கரமான பக்தன் வந்து இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் பயங்கர ஹாப்பியாக தூங்குவான், பைசா வசூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தை செதுக்கியிருக்காங்க. படத்தில் மோகன்லாலும் மஞ்சு வாரியரும் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிருத்திவிராஜும் ஒரு கொஞ்சம் சீன்ஸ்க்கு வராரு. அண்டு சுராஜ் அவரும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. சுராஜுக்கு இன்றைக்கி டபுள் தமாக்கா. இன்றைக்கி அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது தமிழில், அவரும் கலக்கியிருக்காரு. படத்தில் ஒவ்வொரு கேரக்டருடைய டிசைனும் செதுக்கியிருக்காரு, பார்த்து செஞ்சுருக்காரு மனுஷன். இப்படி படத்தில் ப்ளஸ்ஸு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எஸ்பெஷலி படத்தில் மோகன்லாலுடைய இன்ட்ரோ சீன், அந்த ஐஸை மட்டும் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க. மோகன்லாலோட இன்ட்ரோ வேறு லெவல். ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்னே சொல்லலாம். படத்தில் இந்த மாதிரி நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதையை பில்டப் பண்ணுறதுலேயே போயிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேரக்டராக அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு இது போர் அடிக்கவும் செய்யும், சில பேர் அதை என்ஜாய் பண்ணவும் தான் செய்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் படம் நல்ல டேக் ஆஃப் ஆகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ்பெஷலி மஞ்சு வாரியரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலுங்க. நான் ஆல்ரெடி மஞ்சு வாரியரோட பயங்கரமான ஃபேன். மஞ்சு வாரியரோட ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஆக்டிங், ஷீஸ் அமேசிங். ஷீஸ் மோகன்லால் அண்ட் மஞ்சு வாரியர் தான் படத்தோட மெயின் பில்லர்ஸு. பிருத்திவிராஜ் வர சில சீன்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி ரொபாட்டிக் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி மலையாளத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு கிராண்டியர். படத்தில் மைனஸ் இல்லவே இல்லையா, இருக்குங்க. படத்தோட டியூரேஷன்ஸ் 3 hours மனுஷனை புரட்டி எடுத்துருது. அதே மாதிரி கிராண்டியரை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கண்ட்ரீஸ் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் போயிருக்கனால நம்மளால் படத்தை அவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த படத்தை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா படத்தோட ஃபஸ்ட்டு, அதாவது லூசிஃபரோட 1 பார்த்துருந்தீங்கனாலும்
இல்லை லூசிஃபரோட 3 கம்பல்சரி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து லூசிஃபர் 3 பார்ட் 3யோட கனெக்ட் பண்ணியிருக்கனால சில கன்ஃபியூஷன்ஸ் டெஃபினட்டாக வரத்தான் செய்யும். நான் முன்னவே சொன்ன மாதிரி படத்தோட டியூரேஷன் 3 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப லாங் டியூரேஷன்ஸ் தான். அந்த பிரேக் வர வரைக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு சோர்வை ஏற்படுத்த தான் செய்யுது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் படம் ஓரளவுக்கு டீசெண்டாக டேக் ஆஃப் ஆகுது. இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன், படத்தை யாரெல்லாம் லூசிஃபர் 1 என்ஜாய் பண்ணாங்களோ அவங்க நிறைய பேர் இதை என்ஜாய் பண்ணலாங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. இது ஒப்பீனியன் டிஃபர்ஸ். சில பேர் இது நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் லூசிஃபர் 1 நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு லூசிஃபர் 1 ரொம்ப பிடிச்சிருந்தது, கதைக்களமாகவும் அதோட ஸ்க்ரீன் பிளே வைஸும். பட் லூசிஃபர் 2 எம்புரான் வந்து கிராண்டியர் அண்ட் தென் அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த மேக்கிங் சொல்லுவாங்க தெரியுமா, டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்டட். பட் அவ்வளோ நம்ம குறைச்சி இட போட முடியாது. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இலை ஃபுல்லாக நிறைய வெரைட்டி ஆஃப் சாப்பாடை போட்டுட்டு நம்ம சாப்பிட சொன்னால் நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும். நம்மளால் அவ்வளோத்தையுமே சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் குறைச்சி இட போட முடியாது. பிருத்திவிராஜுங்கிற ஒரு கலைஞன் ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக மோகன்லாலுங்கிற ஒரே ஆளுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு, கோ அண்ட் வாட்ச் இட். இது மலையாள படமாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியன் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரீமேக் பண்ணி வந்திருக்கு. ஈவன் தமிழ்லேயே வந்திருக்கு, தமிழ்லேயும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கூடோஸ் டு பிருத்திவிராஜ். தட்ஸ் ஆல் மக்களே, எம்புரான் மூவியுடைய ரிவ்யூ. கோ அண்ட் வாட்ச் இட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.